வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குவிசன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சில்லி கார்லிக் பன்னீர். இது ரெஸ்டாரண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஜ் ஸ்டார்டராக இருக்கும். இது நம்ம ஜீரா ரைஸுக்கு, கீ ரைஸு, அதே மாதிரி வெஜ் மட்டர் புலாவோட சைட் டிஷ்ஷாகவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பன்னீர் பிடிக்குன்னா நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டோடையுமே இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம பன்னீரை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 1.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம திக்காக இந்த மாதிரி கலந்து வச்சுக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பன்னீரெல்லாம் இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலாவோட இந்த பன்னீர் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து வச்சிடணும். இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் கழித்து நம்ம பன்னீரை பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா செவக்க பொரித்து எடுத்துக்கணும். நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு பொரிக்கிறனால மசாலா கொஞ்சம் கூட உதிராது. ஏன்னா நம்ம மைதா கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்த்துருக்கனால. இது ரொம்ப நம்ம டீப்பாக ஃப்ரை பண்ணணும் இல்லை, நம்ம கொஞ்சம் நல்லா செவந்தோன்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு செவந்தோன்னே நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அடுத்த பேட்சையும் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பன்னீரையுமே இந்த மாதிரி முதல்ல நம்ம பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பன்னீரை நம்ம ஊற வச்சு செய்கிறனால பன்னீர் நல்லா சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாகவே இருக்கும். பன்னீர் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோன்னு நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த பன்னீர் பொரிச்ச இந்த எண்ணெயை நம்ம ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குனா 2 ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி துருவுனது சேர்த்துக்கோங்க. இஞ்சி மட்டும் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இந்த பூண்டோட ஃப்ளேவர் வர வரைக்குமே எண்ணெயில் நல்லா குக் பண்ணணும். 2 டேபிள் ஸ்பூன் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குனா 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை, வெங்காயமும் குடமிளகாவும் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு குடமிளகா சேர்த்துக்கலாம். அதையும் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணது சேர்த்துருக்கேன். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடலாம். 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 ஸ்பூன் வினிகர். சாஸ் எல்லாம் சேர்த்தோன்னு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை நம்ம தண்ணியில் கலந்து இப்போ நம்ம அதையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கலந்தோடனே கொஞ்சம் திக்காக இருக்கும், நம்ம அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண பன்னீரை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும்.
2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலரி விட்டாலே போதும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சில்லி கார்லிக் பன்னீர். இப்போ இதை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா ஜூஸியாக இருக்குன்னு. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குசின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.